Hello ladies. So இன்னைக்கு வீடியோ என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை. Yes, how to be a great wife. அது என்ன great wife? Good wife is fine. நம்ம எல்லாரும் good wife தான். பட் கிரேட் ஒய்ஃப்க்கும் குட் ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இவங்க என்ன இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஐம் ஹாப்பிலி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மேரிட் ஃபார் 10 years now and I also have a daughter of 9-year-old. I think I'm quite eligible to talk about this. இல்லையா? So, okay, fine. Let's get into the video. First point, and the very, very important point enna appadina, choose your battles wisely. See, husband and wife ku pathina, of course நிறைய சண்டைகள் வரும். சண்டை இல்லாத பிரச்சனை இல்லாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து இந்த உலகத்தில் கிடையாது இல்லையா? ஆனால் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கணுமா சொல்லுங்கள்? தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க சண்டை வந்தால் தான் எங்களுக்கு உள்ள புரிதல் நல்லாயிருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ஆல் தட் இஸ் ஃபைன். இனிஷியல் டேஸ் ஆஃப் யுவர் மேரேஜ் 1 or 2 years, ஆல் தட் இஸ் ஃபைன், டோட்டலி அக்செப்டபிள். பட் 10 வருஷம் ஆயிடுச்சு, 15-20 வருஷம் ஆயிட்டதுக்கப்புறமும் அடிக்கடி சண்டை வருது. எப்போ பாரு சண்டை வருது அப்படின்னா நீங்கள் உங்களை 2 பேரும் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா? இல்லைனா ஒரு பாயிண்டில் வந்து இட்ஸ் லைக் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த அதர் பர்சன். அவங்க யார், என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக நம்மளும் நடந்துப்போம், அவங்களும் நடந்துப்பாங்க இல்லையா? திஸ் இஸ் ஹவு வி எவால்வ் as a couple. ஸோ இங்கே வந்து இந்த சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, சண்டையே நீங்கள் போடக்கூடாது, சண்டை வரா மாதிரி இருந்தாலும் நீங்கள் தவிர்த்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். எதுக்கு சண்டை பிடிக்கணும், எதுக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அங்கே தான் வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட்டான ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு சின்ன விஷயங்கள், ஏதோ வந்து சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனது, ஒரு நாள் போய் தம் அடிச்சது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ பார்ட்டி பண்ணது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய விஷயத்துக்கு நம்மளால் சண்டை போட முடியாமல் ஆகிடும். ஓகே, இட் கேன் பி சம்திங் உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கடனாக கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஃபேமிலி இஷ்யூ எதுவும் இருந்திருக்கலாம், அவங்களோட மெட்டர்னல் ஃபேமிலியோ பெட்டர்னல் ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், அது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு உமன் அவரோட லைஃப்பில் இருக்கிறது பற்றின ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சீரியஸான இஷ்யூஸ் இல்லையா? இது கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நம்ம சண்டை போடணும், கத்தணும், கோவப்படணும், கான்ஃபரன்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் தான். பட் சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுடலாமே இல்லையா? ஸோ அங்கே தானே நம்மளோட புரிதல் இருக்குது. திஸ் இஸ் நத்திங். ஸோ சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி. இல்லை நான் வந்து அப்படி தான் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாத்துக்கும் நான் சண்டை போடுவேன், எல்லாத்தையுமே நான் கேட்பேன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் யூஆர் ஒய்ஃப், யூஆர் டிபிக்கல் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, பட் யூஆர் நாட் அ கிரேட் ஒய்ஃப். லெட்ஸ் நாட் பி ஸோ டிபிக்கல் லேடிஸ். சில விஷயங்கள் கொஞ்சம் லூஸ் விடுங்க, ஓகே தான், ஃபைன், பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் ஓகே, நம்ம பொண்டாட்டி வந்து நமக்கான ஒரு ஸ்பேஸையும் கொஞ்சம் ஃப்ரீடமையும் தரா அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கொடுக்குற ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே, வைஸ் வர்சா நமக்கும் அதே தான் சரியா? ஸோ பி கேர்ஃபுல் இன் சூஸிங் யுவர் பேட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் கேர். நம்ம வந்து ஒரு ஒய்ஃபாக, ஒரு அம்மாவாக நிறைய விஷயம் பண்ணுறோம் இல்லையா? குழந்தைங்களை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, இன்லாஸை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, எல்லாமே. அஃப்கோர்ஸ் வேலைக்கும் போகும் இல்லையா? நம்ம எவ்வளோ பார்த்துக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலானோர் பண்ணுறதில்ல இல்லையா? அவங்களுக்கான டைமை அவங்களுக்கு ஒதுக்குறதே இல்லை. 100% என்ன 200% கூட நம்ம வந்து ஃபேமிலிக்கு தருவோம். ஆனால் ஒரு 10% நமக்காக நம்ம கொடுத்துக்க மாட்டோம். லேடிஸ், நம்மளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியமாக நம்மளோட ஃபேமிலியும் நம்ம பார்த்துக்க முடியும். எவ்வளோ ஏஜ் ஆனாலும் we can just keep running and doing things for our family இல்லையா? இதை எதுக்கு நான் கிரேட் ஒய்ஃபோட லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, if you're taking good care of yourself, you will be an inspiration, you will be a motivation for so many other women out there இல்லையா? அண்ட் உங்கள் ஹஸ்பண்டுக்குமே ஒரு கட்டத்தில் உங்கள் மேலே இருக்க அந்த ஈர்ப்பை வந்து குறையாமல் வச்சுக்கும். if you love yourself, ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பார்ட்னர் வந்து he'll love you more than that. இன்ஸ்பயர் பண்ணி அவரையும் அதெல்லாம் பண்ண சொல்லி புஷ் பண்ணும் இல்லையா? அவளுக்கு ஈக்குவலாக நம்மளும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ட்ரை டு பி அ கிரேட் ஒய்ஃப், நாட் அ பெஸ்ட் ஆர் குட் ஒய்ஃப். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கல்டிவேட் அ வைப்ரண்ட் லவ் லைஃப் மை லேடிஸ். நிறைய பேர் சொல்லலாம், காலம் போச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலே என்ன வைப்ரண்ட் லவ் லைஃப்? No ladies, no. I'm not talking about sex life, okay? I'm talking about the intimacy, the understanding and intimacy between couple. Okay, that should always keep going in any husband and wife relationship. உங்கள் குழந்தைங்க வளர்ந்துடலாம், உங்களுக்கு கல்யாணம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகலாம், still you should keep it going. Okay, it's not that he is also good, he is happy, I am happy, we are just fine, family is settled and peaceful இருக்கு அப்படின்னா no, peace alone is not important. Like you might not know what is his needs, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா அதை பற்றி நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். ட்ரை டு பி வெரி ஓப்பன், vocal and very transparent about the needs of each other. ஓகே, ஒருத்தருக்கு தேவைப்படலாம், ஒருத்தருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அந்த இன்டிமெசி, அந்த அந்யோன்யம், இது வந்து ஒரு
கப்பலுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். திஸ் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி ஸ்பைசிங் அப் அவர் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ வாட் யூ டூ, ஒரு கப்பல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க இல்லாமல் நீங்கள் வெளியில் போக ட்ரை பண்ணுங்கள். கோ அவுட் ஃபார் அ மூவி ஆர் அ பீச் டுகெதர். இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகுங்க. யூ நீட் ஆல் தோஸ் திங்ஸ். யூ நீட் தட் டச், யூ நீட் தட் வார்ம்த், தட் கம்ஃபர்ட், தட் கைண்ட் ஆஃப் ஹக் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ கீப் யுவர் லவ் லைஃப் ஆக்டிவ். ஓகே, தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இவ்வளோ நாள் அதை பற்றி கண்டுக்கல, ஓகே வயசாகிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, அவரும் அதை பற்றி எதுவும் கேட்கல அப்படின்னு விட்டுடாதீங்க. முடிஞ்சிச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் அ நியூ சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப். இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பேசலை அதை பற்றி அப்படின்னா, now go initiate a conversation about that. Let us all become a great wife. Fourth point is develop personal interest. ஓகே, டெவலப் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குமே ஓகே, கல்யாணம், குழந்தை, ஹஸ்பண்ட், குடும்பம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது இல்லையா? நம்ம யார் அப்படின்றது அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. சில பேருக்கு பாட பிடிக்கும், சில பேருக்கு ஆட பிடிக்கும், சில பேருக்கு தையல் பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை டு பர்ஸ்யூ தட். இட்ஸ் நாட் லைக் ஓ மேன் இட்ஸ் டூ லேட், அவ்வளோதான் காலம் முடிஞ்சிச்சு, காலம் போன காலத்தில் இதெல்லாம் கற்றுக்க என்ன பண்ண போகிறோம். நோ, கற்றுக்கிறதுக்கு வயசே இல்லை. ஓகே, எந்த வயசுலையுமே கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ குழந்தைங்கலாம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா தான் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டைம், ஓரளவுக்கு ஃப்ரீ டைம். இப்போ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாமாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் இப்போது குழந்தைங்க வளர்ந்துட்டனால இல்லையா? ஸோ ட்ரை டு பர்ஸ்யூ யோர் பேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சொல்லுன்னா இதுக்கும் கிரேட் ஒய்ஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டேக்கிங் கேர் ஆஃப் ஃபேமிலி, டேக்கிங் கேர் ஆஃப் கிட்ஸ், ஹஸ்பண்ட், உங்கள் ஒர்க் இதெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் அது ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுவீங்க, அதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க, அதில் உங்களுக்கான நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ இட் ஆக்சுவலி எக்ஸிபிட்ஸ் தட் பாசிட்டிவிட்டி இன் யூ. ஓகேவா? ஒரு லுக்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் திங். கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் லுக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு பயணத்தில் வந்து ஒரு பர்சனாலிட்டி, உங்களோட ஆத்தென்டிசிட்டி, உங்களோட ஆரா, உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்கள் பேஷன் இதெல்லாம் தான் பெருசாக பேசப்படும். ஸோ அதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணிக்கோங்க, அது டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் டாக் டு யுவர் ஹஸ்பண்ட் அபவுட் தட். ஹீ வில் ஆல்சோ ஃபீல் ஓ மை காட் ஷீ இஸ் ரியலி இன் டு திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அது ரொம்ப அவருக்கு உங்கள் மேலே இருக்க ஆர்வத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டோன்ட் மிஸ் தட். ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் டெவலப் பாசிட்டிவ் கம்யூனிகேஷன். இது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வெரி வெரி க்ரூஷியல் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆக்சுவலி அ வெரி சென்சிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, நம்ம நினைக்கலாம் ஓகே வி வில் டாக் ஆல் ஷிட் அண்டர் த ரூஃப் அப்படிலாம். All that is fine, but you can only talk shit to your husband. You can't touch any sensitive topics. Illaya? So it's always, for example, about his anger or about how he managed stuff or about his அவருக்கு அவங்க தங்கச்சி ரொம்ப பிடிக்கும்னா அவங்கள பற்றி பேசணும்னா யூ காட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இல்லையா? அவருக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அதே மாதிரி அவரோட ஃபினான்ஸ் எல்லாம் அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு அதை பற்றி ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அதை சொல்லும்போது நீங்கள் ரொம்ப பக்குவமாக தான் சொல்லணும். யூ கேனாட் கோ அண்ட் ஜஸ்ட் லைக் தட் பிளாஸ்டிங் யூ ஆர் வெரி வெரி புவர் இன் ஹேண்ட்லிங் யுவர் ஃபினான்சஸ் ஆர் என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, என்ன உங்கள் தங்கச்சி வேறு வேலையே இல்லையா, அப்படிலாம் நம்ம பேச முடியாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னே பட்டாலோ குடும்பத்துலையோ அவரோட ஒர்க்லையோ இல்லை ஆஸ் அ பர்சனாகவே அவரோட கேரக்டர் ஒரு பிஹேவியரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும், அது மாற்றிக்கிட்டா அவருக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா யூ காட் டு பி வெரி வெரி பாசிட்டிவ் இன் டெல்லிங் தட். லைக் அதை சொல்கிற விதம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வேலை தான் நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். யூ கேனாட் போய் டைரெக்டாக போய் அப் ஃப்ரண்ட் மூஞ்சிலலாம் போய் நீங்கள் சொல்ல முடியாது. அதனால தான் பெரும்பாலான ஹஸ்பண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயமோ இல்லை எந்த விஷயமுமே பொண்டாட்டிக்கிட்டே ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னா they have this preconceived notion she is going to judge me, she is going to talk like this to me, அவ வந்து என்னை மதிக்க மாட்டா, அவ பேரண்ட்ஸ் வந்து என்னை மதிக்க மாட்டாங்க, இது நடக்கும் அது நடக்கும், இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஆகும் அப்படின்றதுக்காக தான். see if you are very open to receive his problem then he'll definitely come to you. ஏன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் காரணம். ஓகே, ஸோ be very very positive in communication. முக்கியமாக நம்ம போய் ரொம்ப பாசிட்டிவாக போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதோ நம்ம கலீக்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதோ முக்கியம் இல்லை. அதெல்லாம் கூட நம்ம பார்த்துப்போம். ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து we will always take them for granted. முக்கியமாக அவங்க சென்சிட்டிவான டாபிக் எல்லாம் வந்து நோண்டுவோம், சுரண்டி அவங்கள கடுப்பேற்றுவோம், இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை தான் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஒரு கோவில் மாதிரி இல்லையா? நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், எவ்வளோ நிம்மதி இருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நடந்துக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னும் போது ஸோ யூ காட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இட்ஸ் நாட் சம் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் குழந்தையோட ஃபாதர். ஸோ
அவரை வந்து நீங்கள் யூ கேனாட் டேக் ஹிம் ஃபார் கிராண்டட், யூ கேனாட் ஜஸ்ட் டீஸ் ஹிம், டாண்ட் ஹிம், இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. யூ கான் டூ ஆல் தட். டோன்ட் கீப் கம்ப்ளைனிங். ஓகே, இப்போ பாரு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அவர் பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லாமல் அவர் எதெல்லாம் பண்ணலையோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறது. ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், நீ இது செய்யறதில்ல அது செய்யறதில்ல. நோ. ஓகே, வை சச் நெகட்டிவிட்டி? அவர் நிறைய செஞ்சுருப்பார்ல, அதெல்லாம் சொல்லி காட்டுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அஸ். நமக்கு மட்டும் ரெகக்னேஷன், நமக்கு மட்டும் அப்ரிசியேஷன், அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும். நம்ம பண்ணுற சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க பண்ணுற சின்ன விஷயம்லாம் நமக்கு கடமை. உத்தியோகம் புருஷ லட்சணம். நீங்கள் சம்பாதிக்கிறதுன்றது உங்களோட கடமை அப்படின்னு நினச்சிருவோம். அவங்களுக்கும் சின்ன சின்ன அப்ரிசியேஷன் வேணும்ல, சின்ன சின்ன ரெகக்னேஷன் வேணும் இல்லையா, அதையும் நம்ம கொடுக்கணும். அது நம்ம ஒன்றும் டெய்லி பேசிஸில் சூப்பர் நீங்கள் செமையான ஃபாதராக இருக்கீங்க, செமையான ஹஸ்பண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கான பாசிட்டிவிட்டி. ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோன்னா டோன்ட் கம்ப்ளைண்ட். ஓகே, எடுத்த உடனே ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து போடாமல் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லி அதுக்கப்புறமா சொல்ல பாருங்கள் மெல்ல மெல்ல. அப்படி இல்லைன்னா ட்ரை டு புட் இட் இன் அ வெரி வெரி பாசிட்டிவ் வே, வெரி பொலைட் வே. உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதையோ இல்லை உங்களுக்கு தப்புன்னு படுற ஒரு விஷயத்தையோ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பொலைட்டாக. ஸோ be very careful. Positive communication is the foundation of any relation. That's all ladies. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.